சார் 10th எக்ஸாம் வந்துட்டு எல்லாருக்கும் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? 10th மொத்தம் எத்தனை செக்ஷன் சார் இருக்கு? 3 செக்ஷன் இருக்கு சார். ஏ செக்ஷன் நல்லா படிக்கிற பசங்க, பி செக்ஷன் ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ், அப்புறம் சி செக்ஷன் இந்த பிலோ ஆவரேஜ் அப்படிதானே? ஆமா சார், எல்லாருக்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். எல்லாருக்குலாம் கிடையாது சார். ஏ செக்ஷன் நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு பெஸ்டா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா கோச்சிங் கொடுங்க சார். அப்ப பி செக்ஷன் சார், பி செக்ஷன்ல ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தான் இருக்கானுங்க. அவனுக்குலாம் நார்மல் கோச்சிங் கொடுத்தாலே பாஸ் பண்ணிடுவாங்க சார். அப்ப இந்த சி செக்ஷன் இவனுங்க தான் சார் நம்ம 100% ரிசல்ட் கொடுக்கறதுக்கு பிரச்சனை தலைவலியா இருக்கிறவனுங்க. ஜஸ்ட் பாஸ் 35 மார்க் எடுக்க இவனுங்க கோச் பண்ணுங்க, அதுவே போதும் சார். எல்லாரோட பேரண்ட்ஸ் கிட்டே ஒரே ஃபீஸ் தானே சார் வாங்குறோம், அப்புறம் ஏன் சார் கோச்சிங் மட்டும் தனித்தனியா? இதெல்லாம் தப்பு இல்லையா சார்? தப்பு தான் சார். இத ஃபீஸ் கட்டுற பேரண்ட்ஸ் கேட்டா நம்ம பயப்படலாம். அவங்க எங்க புள்ளைய பாஸ் பண்ண வைங்க போதுங்கறாங்க. நம்ம எதுக்கு சார் இதெல்லாம் பயப்படணும்? அது என்ன சார் ஏ செக்ஷனுக்கு மட்டும் ஸ்பெஷலா கோச்சிங்? சார், நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸை கோச் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நிறைய மார்க் எடுத்து நம்ம ஸ்கூலுக்கு பெருமை சேர்ப்பானுங்க. அட்மிஷனுக்கால கட்டும், பணம் கொட்டும், நம்மளுக்கு எல்லாம் இன்கிரிமெண்ட் கிட்டும். சார் சூப்பர் சார் நீங்க.